சென்சரி ப்ரொசஸிங் டிஸார்டர் உணர்வு செயலாக்க கோளாறு. சென்சரி இன்டகிரேஷன் புலன் ஒருங்கிணைப்பு ஒருவரின் சொந்த உடலில் இருந்தும் சுற்றுச்சூழலில் இருந்தும் உணர்வை ஒழுங்கமைத்து சுற்றுச்சூழலுடன் இணைந்து உடலை திறம்பட பயன்படுத்துவதை சாத்தியமாக்கும் நரம்பியல் செயல்முறை ஆகும். உணர்வு வாங்கிகள் சுற்றுச்சூழலில் இருந்து வெளிப்புற தூண்டுதல்களை பெறுகின்றன. இவ்வாங்கிகள் பெற்ற தூண்டுதலை உணர்வு தகவலாக மாற்றி செயலாக்கத்திற்காக மூளைக்கு அனுப்புகின்றன. இச்செயலாக்கம் உணர்ச்சி ஒருங்கிணைப்பு என அழைக்கப்படுகின்றது. உணர்வு செயலாக்க கோளாறு உணர்வுகளை துல்லியமாக புரிந்து செயல்படுத்த முடியாத ஒரு நிலையாகும். இது கற்றல், ஒருங்கிணைப்பு, நடத்தை, மொழி அல்லது உணர்வியக்க விருத்தியை பாதிக்கலாம். காட்சி, ஒளி, தொடுகை, சுவை, மனம், இயக்கம் மற்றும் உடல்நிலை உணர்வு போன்ற தகவல்களை மூளை சரியாக பகுத்தறிந்து பதிலளிக்க முடியாத நிலையாகும். உணர்வு செயலாக்க கோளாறு வகைகள்: உணர்வுகளுக்கு மேலாக பதிலளித்தல், உணர்வுகளுக்கு கீழாக பதிலளித்தல், உணர்வுகளை தொடர்ந்து தேடும் பாங்கு. உணர்வுகளுக்கு மேலாக பதிலளித்தல் ஒலி, ஒளி, தொடுகை ஆகியவற்றுக்கு அதிகளவு உணர்திறனை காட்டுதல், பொதுவாக வேகமாக பதிலளித்தல். உணர்வுகளுக்கு குறைவாக பதிலளித்தல் ஒலிக்கு அதிகம் பதிலளிக்காமை, தொடுதலுக்கும் வலிக்கும் அதிகளவு பதிலளிக்காமை. உணர்வுகளை தொடர்ந்து தேடும் பாங்கு சத்தமாக பேசுவது, சுற்று இயக்கம், இடித்தல் போன்றவை உள்ளடங்கும். இதன் பொதுவான அறிகுறிகள்: தொடுதல், ஒலி, ஒளி, வாசனை ஆகியவற்றுக்கு அதிக உணர்வெழுச்சிகளை வெளிப்படுத்தல், இயக்க ஒருங்கிணைப்பு அல்லது சமநிலையில் சிரமம், புலனுணர்வு அனுபவங்களை தவிர்த்தல் அல்லது தேடுதல். உதாரணம், ஊஞ்சலாடுதல் அல்லது சுழலுதல். இரைச்சலுள்ள சூழல்களில் எளிதில் குழப்பமடைதல், கவனம் செலுத்துதல், தூக்கம், சுய ஒழுங்குகளை பின்பற்றுவதில் சிரமம், நுண்ணிய அல்லது மொத்த இயக்கம் சார்ந்த செயற்பாடுகள் செய்வதில் சிரமம். உணர்வு செயலாக்க கோளாறு பின்வருவனவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம்: முதிர்ச்சியடையாத பிறப்பு, மரபணு காரணிகள், பிறப்பு சிக்கல்கள், நரம்பியல் வளர்ச்சி கோளாறுகள். உதாரணம், ஆட்டிசம், ADHD. உணர்வு ஒருங்கிணைப்பு தெரப்பி, சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பி. குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் தங்கள் ஐம்புலன்களை சரியாக புரிந்து கொண்டு அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள உதவும் சிகிச்சை முறையாகும். நன்மைகள்: மூளை உள்ளீடுகளை சரியாக பரிசீலிக்க உதவுதல், அதிக உணர்வெழுச்சி, உடல் இயக்கம், கவனம், திறன் ஆகியவற்றை மேம்படுத்துதல், எதிர்மறையான உணர்வு செறிவுகள் குறைவு, சமூக தொடர்பாடல் திறன் மேம்படும். சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பி செயற்பாடுகள்: ஊஞ்சலில் ஊசலாடுதல், பந்துகளில் குதித்தல் அல்லது ஏறுதல், மணத்தொட்டிகளில் விளையாடுதல், ஜெலி பஞ்சுகளுடன் விளையாடுதல். மேலும் சமநிலை பயிற்சி மற்றும் நகர்வு பயிற்சிகள்.